நாம் இன்றைய தினம் தியானிக்க இருப்பது லூக்கா சுவிசேஷத்திலே 16வது அத்தியாயத்திலே 1 - 8 வரை உள்ள ஒரு ஓமையிலே இயேசு கிறிஸ்து ஒரு அநீதியுள்ள உக்ரானக்காரனை குறித்து சொல்லி, அவன் கடைசியில அந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாக செய்தான் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதன் பின்னணியிலே அவர் தன் சீசர்களுக்கு கூறுகிற சத்தியம் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். முதலிலே இந்த ஓமை கூறப்பட்ட சூழ்நிலை என்ன, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் கூறப்பட்டது என்ன அப்படி என்று நம்ம அதை பார்த்தோம்னா, அது லூக்கா 15வது அத்தியாயம் 1வது வசனத்திலே ஆரம்பித்து 16வது அத்தியாயம் 31வது வசனம் வரைக்கும் உள்ளது. அது கூறப்பட்ட அந்த சூழ்நிலை. இதுல 15வது அத்தியாயம் 1-2 வசனங்களிலே சொல்லுகிறது, சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். ஸோ பாவிகள் ஆயக்காரர்கள்லாம் இயேசு கிட்டக்க வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அறியவும், அதற்குள் போவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி மாற வேண்டும், அவருடைய நீதியில கற்றுக்கொள்வதற்காக வந்தாங்க. ஆனா பரிசேயரும் வேதபாரகர்களும் அந்த ஜன கூட்டத்தை கண்ட உடனடியாக அவங்க கொஞ்சம் பொறாமையினால முறுமுறுத்தாங்க. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோட சாப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்பொழுது இயேசு அந்த பரிசேயர் வேதபாரகர் இவர்களை நோக்கி ஒரு 3 உவமைகள் சொன்னார். அந்த 3 உவமைகள் நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த 15வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது. அதுல 1 காணாம போச்சு. அதை தேடி கண்டுபிடித்து விட்டு தன் வீட்டார் சிநேகிதரோடு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 15:7 அவர் தெளிவாக ஒரு வாரியை சொல்றாரு. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல காணாமல் போனது 100ல் 1. அடுத்த உவமையும் சொல்றாரு. அவங்களுக்கு தான் இதை விலைக்குத்தான் அடுத்த உவமையை சொல்லிடுறாரு. அது 15வது அத்தியாயம் 8-10 வரைக்கும். அது நமக்கு நன்றாகவே தெரியுது. ஒரு ஸ்திரீ இடத்துல 10 வெள்ளிக்காசு இருந்தது. 1 வெள்ளிக்காசு காணாமல் போச்சு. அவ வீட்டை பெருக்கி விளக்க கொளுத்தி சுத்தி தேடி ஏடி அதை அலைஞ்சு கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்ச உடனே தன் சிநேகிதி அயல் வீட்டாரை கூட்டி வந்து, காணாமல் போன 1 வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்று சந்தோஷப்படுவாள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிற போது 10வது வசனத்துல இப்படி சொல்லுகிறாரு, அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இதுல அவர் கொடுத்தது காணாமல் போனது 10ல் 1. அதுக்கப்புறம் இன்னொரு உவமையும் அவருக்கு அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறார், விளக்கமாக. அது 15வது அத்தியாயம் 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உவமை தான் அது. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார். அதுல ஒருத்தன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் கெட்டு போய் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு வருத்தப்பட்டு மனம் வருந்தி மனம் திரும்பி தகப்பனிடத்துல வந்து இளைய குமாரன் அவனை கொடுத்தோம். அவன் மனம் திரும்பி மீண்டும் தகப்பனிடத்துல வந்ததையும் அவனை தகப்பன் ஏற்றுக்கொண்டதையும் ஒத்துக்கொள்ளாமலும் தகப்பன் மேலும் அவன் மேலும் கோபப்பட்டு வெளியே நின்ற மூத்த குமாரனை பற்றியும் அந்த ஒரு உவமையை சொல்லுகிறார். இதுல தேவனுடைய வசனத்தை கேட்க வந்த சகல ஆயக்காரர் பாவிகளை கெட்டு போய் மனம் திரும்பி வந்த இளைய குமாரனாகவும், ஆனால் அவங்க திரும்பி வந்ததை ஏற்றுக்கொள்ள விரும்பாத, அவங்கள ஒத்துக்கொள்ளாத பரிசேயரின் வேதபாரகனை மூத்த குமாரனாக வைத்து உவமையாக கூறுகிறார். இதை பரிசேயரும் வேதபாரகரும் விளங்கி கொண்டாங்க, இயேசுவின் சீசர்களும் விளங்கி கொண்டாங்க. இதுல காணாமல் போனது 2ல் 1. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு, இப்பொழுது தன்னை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களுக்காக ஒரு உவமையை கூறுகிறார். இதுதான் நம்ம 16வது அத்தியாயத்துல லூக்கா 16ல் 1-8 வரைக்கும் நம்ம பார்த்த இந்த அநீதியுள்ள ஒரு உக்ரானக்காரன். இதை நம்ம வாசிக்கலாம்.
பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்போது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதுக்கும் எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்கள் ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 உடம் என்ன என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாக செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கல இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இதுல சொன்ன காரியம் தான். உக்கிரானக்காரனுங்கிறது நம்ம கணக்குல பார்த்தா ஒரு மேனேஜர், இல்ல ஒரு செக்ரட்டரி, இல்ல ஃபைனான்ஸ் அக்கௌண்ட் பண்ற ஒரு ஃபைனான்சியருங்கிற கணக்குல வைக்கலாம். உக்கிரானக்காரன்னா இருக்கிற இதுக்கு ஆசைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவன். அவன் கொஞ்சம் தப்பா பண்றாங்கிறதுனால எஜமான் வேலையை விட்டு வெளியேற்றுறாங்கிறாரு. அவன் வேலையை விட்டு வெளியே போயிட்டா கொத்துகிறதுக்கு பலன் இல்லை, வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அளவுக்கு உடம்புல பலன் இல்லை, பிச்சை எடுக்கிறதும் எனக்கு வெக்கமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணணும், இந்த வேலையை விட்டு வெளியே போனா என் வீட்டில் வந்து உட்காரு, என் கூட சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி 2 பேரை நான் இப்பவே சம்பாதிக்கணும். அதுக்காக என்ன பண்றேன், எஜமான்கிட்ட கடன் வாங்கினவன அவன் கடன்ல பாதியை குறைச்சு கணக்குல எழுதுறான். அப்ப நீ இவ்வளவு கொடுக்க வேண்டாம், இவ்வளவு கொடுத்தா போதும் போன்னு எழுதிடுறான். ஸோ எஜமான் அதை பார்த்துக்கிட்டு வேலையை விட்டு வெளியே வரட்டினாலும் சாப்பிட்றதுக்கு நீ உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிட்டியா நீ அப்படின்னு அவனை மெச்சி கொண்டான். இதோட இயேசு கிறிஸ்து அந்த சப்ஜெக்ட் அப்படியே விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணனா, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தானோ, என்ன செஞ்சானோங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா அதுல ஒரு முக்கியமாக சொல்ல வர காரியம் வந்து, இவ்விதமாக ஒளியின் பிள்ளைகளை பார்க்கணும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இந்த அநீதியான உக்ரைனை போல ஜனங்களே நம்மை சுற்றி நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இப்படித்தான். இதுலயே இவர் வந்து 2 கூட்டத்தாரை குறித்து தான் சொல்லுகிறார். ஒன்று இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், இன்னொன்று ஒளியின் பிள்ளைகள். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைக்கும் ஒளியின் பிள்ளைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்பவர்கள் தங்கள் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை இவ்வுலக வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிரதானம். இந்த உலக வாழ்க்கையில சுகபோகமாக வாழவும் அதற்குரிய செல்வத்தை சேர்ப்பதுமே அவர்களுடைய நோக்கம். மரணத்திற்கு பின் உள்ள ஒரு வாழ்க்கையை பற்றியோ, அங்கே ஜீவன் உள்ளவராய் இருக்கிற தேவனை பற்றியோ, அவர் இலவசமாக கிருபையாக தரும் நித்திய ஜீவனையும் அதனுடைய மேன்மையும் ஆசீர்வாதங்களில் அறியாமலும் உணராமலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சை இல்லாமலும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போவதற்கு ஆயத்தம் இல்லாமலும் இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் இந்த உலகத்தோடைய இவங்களுக்கு உள்ளது. அது ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்துல பவுல் அதற்குரிய ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை ஒளியை அபிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். ஸோ இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை குருடாக்கி வச்சிருக்கிறார். அவங்களுக்கு இந்த வெளிச்சம் போகல, அவங்கதான் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நோக்கமே இவ்வுலக வாழ்க்கையில சுகமா இருக்கணும். வயசும் பலனும் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஐஸ்வர்யத்தை, காசை, பணத்தை, வீடு, வாசல், சொத்து சேர்த்து வைக்கணும். எனக்கு பலன் குறைந்தோ, வயதாகி விட்டாலோ அல்லது வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிவிட்டாலோ
அந்த ஸ்டேஜில் இருந்து நான் சாகுற வரைக்கும் எனக்கு குடியிருக்கிற சொந்த வீடும் என் கையில காசு பணமும் இருக்கணும். இத எனக்கு பலன் இருக்கும் போதே நான் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உலக பிரகாரமான ஆட்களுடைய ஒரு நோக்கம். இது இந்த உக்ரானக்காரனும் சொல்லுவதே நம்ம பார்க்கலாம். இந்த 16 லூக்கா 16 4வது வசனம் சொல்கிறான், உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொண்டுவார் உண்டாயிருக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன? என் வேலையை விட்டு சீட்டை கிழிச்சு என்னை வெளியே பற்றி விட்டுட்டா அன்னைக்கு எனக்கு சோறு போடுறதுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஆளுங்களை நான் இப்பவே உண்டாக்கிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறேன். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய ஜீவனுக்கு என்று அழைப்பதற்காக வந்தார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்ட நாம் தான் ஒளியின் பிள்ளைகள். அது தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து அப்போஸ்தலர் நிருபத்துல நடவடிக்கைகள் புஸ்தகத்துல 26வது அத்தியாயத்துல அவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் போது என்னுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லுகிற போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். 18வது வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல 26வது அத்தியாயத்துல 18வது வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. வெறும் பாவ மன்னிப்பு இல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்குது. அதை அவங்க வாங்கி கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்கள் கண்களை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறார். இதே குலேசி பட்டணத்துக்கு சபைக்கு எழுதுகிற போது இதே காரியத்தை பவுல் அங்கேயும் எழுதுகிறார். கொலேசியர் 1வது அத்தியாயத்துல நம்ம படிக்கலாம் 12, 13, 14. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள்ள அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம அதான் ஒளியின் பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. இப்ப இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியணும். ஆனா ஒளியின் பிள்ளைகள் நமக்கோ இந்த பூமி வாழ்க்கையை விட்டு நித்திய ஜீவனுக்குள்ள போற போது அங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆலோசனையாக இயேசு சொல்லுகிறார். லூக்கா 16ல 9வது வசனத்துல அதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதைத்தான் அவர் சொல்லுகிறாரு. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் புத்திமான்களா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளுக்கு தெரியும், ஆனா அது ஆயத்தம் ஆகிறது இல்லை அப்படிங்கிற. நீங்க இப்பவே சம்பாதிச்சு வைங்கிற. இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் என்றும், அதாவது இந்த மரணத்திற்கு பூமிக்குரிய சரீர பிரகாரம் மரணத்திற்கு பிற்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. அதற்காக நம்மை பரலோகத்திற்கு திரும்ப அழைத்து செல்வார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அங்க போய் இருப்பதற்கு இப்ப ஆயத்தமானாதான் அந்த விசுவாசத்தை என் கிரியையினாலே நான் பூரணப்படுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்கிறார். வருவார், கூட்டிட்டு போவார். போறதுக்கு நான் ஆயத்தமாயிருக்கேனா? ஆயத்தமானா இப்ப ஆயத்தமாகணும் அப்படிங்கிறார். அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்க எப்படி ஆயத்தமாவது என்பதற்கு இயேசு கிறிஸ்து 3 ஆலோசனைகளையும் 3 எச்சரிப்புகளையும் அந்த ஆலோசனையோடு சேர்ந்து எச்சரிப்பையும் கொடுக்கிறார். இதைத்தான் நம்ம லூக்கா 16ல 10ல இருந்து 13 வரைக்கும் படிக்கலாம். முக்கியம் இந்த 3க்கு தான். இதுக்கு ஓமையாக சொல்லத்தான் அநீதி உள்ள உக்ரானக்காரன்னு சொன்னார் அவர். பட் இந்த 3 காரியங்கள் தான் அதில் மிக முக்கியமானவை. அந்த வசனம் 10ல இருந்து நம்ம படிக்கலாம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்?
வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சினையப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இதுல 3 ஆலோசனைகள் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதுல முதலாவது நம்ம பார்க்கலாம். வசனம் 10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலே அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். இதுல கொஞ்சம் என்று அவர் சொல்லுவது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில எது கொஞ்சமா இருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம். இந்த பூமியிலே என் வாழ்நாட்கள் கொஞ்சம். மனிதனை படைக்கிற போது சாகரவனாக படைக்கல. ஆதியாகம புத்தகத்துல 960 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாவம் பெருக பெருக சுருகி 120 வயசாச்சு. 120, இப்போ 70, 80. பலத்தின் மீதியால் 80, பலன் இல்லைன்னா 70, அவ்வளோதான் அப்படின்னு இருக்கு. இந்த பூமியிலேயே என்னுடைய வாழ்நாட்கள் கொஞ்சம்தான். அந்த கொஞ்சத்துல என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு இருக்கிறோனோ, இல்லை என் தோட்டம் தொழில் வச்சு விவசாயம் பண்ணிக்கிறோனோ, சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிக்கிறோனோ, ஏதோ ஒன்று, எனக்கென்று ஒரு மனைவி, பிள்ளைகள், அந்த குடும்பத்திற்கென்று எனக்குரிய பொறுப்புகள், இதெல்லாம் கொஞ்சம்தான். அதே சமயம் எனக்கு இருக்கிற ஞானமும் கொஞ்சம்தான். நான் பெரிய ஞானவான் அல்ல. அடுத்ததாக எனக்கு இருக்கக்கூடிய பலனும் கொஞ்சம்தான். என்னுடைய வாழ்நாட்கள் கொஞ்சம், என்னுடைய பொறுப்பு கொஞ்சம், என்னுடைய ஞானம் கொஞ்சம், என் பலன் கொஞ்சம், இதுதான். ஆனா இந்த கொஞ்சத்துல நான் தேவனுக்கென்று உண்மை உள்ளவனாக இருந்தா அநேகத்தின் மேல என்னை அதிகாரியா வைப்பேங்கிறார். இதை விளக்குவதற்கு தான் அதற்கு பின்னாடி ஒரு ஊமை சொன்னார். அது லூக்கா 19வது அத்தியாயத்துல வருகிறது. 19வது அத்தியாயத்துல 12ல இருந்து நம்ம படிக்கலாம் 19 வரைக்கும். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தியங்கள் திரவியங்கள் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவன் ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும் மனதில் என்று சொல்லும்படி அவன் பின்னே சனாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த தன் ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படிக்கு அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தியனவன் ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் ஆண்டவனே, உம்முடைய ராத்தலிலே 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனை அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். இதுக்கப்புறம் ஒரு ராத்தல் கொடுத்தது பத்திரமா கொண்டாந்து கொடுத்தான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான். அவன் கையில் இருக்க பிடிட்டு போடான்னு வெளியே விரட்டி விட்டார். ஒன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டார். இதை சொல்லிக்கிறார். இதுல அவர் சொன்ன காரியம்தான், உன் கையில கொஞ்சம் தான் பொறுப்பு கொடுத்தேன், ஆனா நான் வர்ற வரைக்கும் அதை வைத்து விருத்தி பண்ணி அந்த கொஞ்சத்துல உண்மையாக இருந்தாய், பிரயோஜனமாக செலவு செய்து என் ஆசையை விருத்தி பண்ணினாய். இதற்காக நீ 10 ஆக்கினால 10 பட்டணங்களுக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன்னாரு. ஒருத்தர் கொடுத்ததுல எனக்கு 5 கிடைத்ததுன்னாரு, வா உன்னை 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக வைப்பேன்னாரு. இன்றைக்கு பூமி வாழ்க்கையிலே அவர் கொடுத்த பொறுப்பை உண்மையாக அவருக்கு மகிமைப்படும்படியாக விருத்தி பண்ணி கொடுக்காவிட்டால், அவர் வருகிற போது ஆளுகை செய்கிற பொறுப்பிலே எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்தானமும் கொஞ்சமாக தான் இருக்கும். பூமியில இவ்வளவு நாள் நான் கொடுத்ததுலே நீ உண்மையா இல்லை, நான் உன்னைய வச்சுக்கிட்ட நாங்க என்ன பண்ண அப்படின்றவர். தாவீதை குறித்தும் வேதம் ஒரு சாட்சி கொடுக்குது. சங்கீதம் 78ல நம்ம அதை படிக்கலாம். சங்கீதம் 78ல 70வது வசனத்திலிருந்து 71, 72.
தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களே நடத்தினான். இதைத்தான் அவரு தாவீது கையில கொடுத்தான், அவன் கொடுத்ததை செஞ்சான். அதே ஆசீர்வாதம் தான் நமக்கும் அப்படிங்கிற. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியை இந்த பூமியில் வாழுகிற போது அவன் ஆளுகைக்கு உட்படாமல், அவனுடைய வஞ்சகத்திற்கு உட்படாமல், அவனுடைய மாயைகளுக்கும் உலகத்தின் காரியங்களிலே மனது வைத்து அதை விருத்தடைவதற்கு போகாம அவனை ஜெயங்கொண்டவர்களாக பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் பரலோகத்தில் இருந்தது. அவர்களை குறித்து வேதம் என்ன சாட்சி கொடுக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தல் 17வது அத்தியாயத்துல நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 17வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல இருக்குது. ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். இது பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை சொல்லுது. உலக பிரகாரமான காரியங்களுக்கும் அவர்கள் யுத்தத்துல, அந்த யுத்தத்துல ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அதாவது கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஸோ அங்கே முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனை இன்னைக்கு இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான், இன்று என் வாழ்விலே என் கையிலே இருக்கக்கூடிய பொறுப்பிலே நான் உண்மை உள்ளவனாக நான் இருப்பது தான் பரலோகத்திலே அநேகத்தின் மேலே என்னை அதிபதியாக வைக்கும். இது ஒன்று. இரண்டாவது ஆலோசனை லூக்கா 16:11வது வசனம். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படிங்கிறார். இது அவர் சொல்லக்கூடியதான். அநீதியான பொருள் என்றால் என்ன? உண்மையிலே இது அநீதியான உலக பொருள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அது உண்மையான ஒரு மொழிபெயர்ப்பில் அனித்தியமான உலக பொருள் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா இது நிச்சயம் கிடையாது. இது இங்கேருந்து யாரும் எவ்வளோதான் பணம் இருந்தாலும் மேலே வரும்போது அப்படியே கொண்டுட்டுலாம் போக முடியாது. இது அனித்தியமானது. இந்த உலகத்துல தான் அது செல்லும். ஆனா இந்த உலக பொருளை நான் உண்மையாக இருந்தேன்னா இதை என் நித்திய ஜீவனுக்குள்ள எனக்கு நாங்க டெபாசிட் பண்ண முடியுங்கிறார். அதை எப்படி பண்ணுவது அப்படிங்கிறதையும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கிறார். இந்த லூக்கா சுவிசேஷத்துல 12வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா அவர் சொல்லுகிறார். 29வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாலே இந்த பூமிக்குரிய உனக்கு தேவையானதுனால கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். கொடுத்துட்டு பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும்னா உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் அப்படின்ட்டார். ஸோ உன் கையில இப்ப இருக்கிற அனித்தியமான அந்த பொருளை கொண்டு பரலோகத்தில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படியாக நீ இங்கேயே உன் பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வை அப்படிங்கிறார். அதே லூக்கா சுவிசேஷத்துல 14வது அத்தியாயத்துல 13-14வது வசனங்கள்ல இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும். இன்னைக்கு இல்லாதவன் கஷ்டப்படுறவன் அவனுங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான்
என் நியாய தீர்ப்பு நாளில் என் சைடில் எனக்கு பேசும். இவன் உலக பிரகாரமான காசுல மனதை வைக்காம இதை பிறர் கொடுப்பதில் முக்கியமாக இருந்தான், ஸோ இவனை மேலே ஏற்றுக்கலாம் அப்படின்னு நியாய தீர்ப்பு நாளிலே, நீதிமான்கள் உயிர் தெழுதலிலே எனக்கு அங்கே பதில் செய்யப்படும் அப்படிங்கிறார். இதை நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 24 சொல்கிறார், நான் வருகிற போது பசியாக இருந்தேன் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் கொடுத்தீங்க, ஆடை இல்லாமல் இருந்தேன் கொடுத்தீங்க, அதனால் நீங்கள் வாங்க நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த காரியம் இந்த அனித்தியமான உலக பொருளினாலே நம்ம இப்போவே சேர்த்து வைக்க வேண்டும். இது இரண்டாவது ஒரு ஆலோசனை. ஆனால் எனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டே போனோம்னா ஒரு நாள் அது வீணாய்த்தான் போயிடும். மூணாவது ஒரு ஆலோசனை கொடுக்குறார். ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை லூக்கா 16 வசனம் 12. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அடுத்தவருடையது எது என்கிட்ட இருக்குது, எனக்குரியது அல்ல, பிறருடையது என்கிட்ட இருக்குது, அது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேறொருடையதுன்னா அநேகமா இரவல் வாங்கினது, சமயத்தில் பிறருடைய வாகனங்களையோ பிறருடைய கார்களையோ நம்ம பயணத்துக்காக இரவலாக வாங்குறோம். ஆனால் அதை சொந்ததை போல பத்திரமாக பாதுகாத்து கொடுக்க வேண்டும். எளிதான ஒரு உதாரணம் வாடகைக்கு வீட்டில் குடியிருக்கிறோம். என் சொந்த சொத்து கிடையாது, பிறருடையது. அதில் குடியிருப்பதற்கு நான் ஒரு காசு கொடுக்குறேன் ஒழிய, பட் அந்த வீட்டை என் சொந்த வீட்டை போல நான் பாவித்து சுத்தம் பண்ணி அதை கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணும். அதில் நீ உண்மையாக இரு. அடுத்தவன் வீடு தானே எக்கெடுக்கிட்டு போது நீ விட்டேன்னா உனக்குன்னு சொந்தமாக கிடைக்காது அப்படிங்கிற. ஆனால் இதை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அது நமக்கு எச்சரிக்கிறது. அந்த வேறொருவருடையது என்ன அப்படிங்கிறத ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் தெளிவாக எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் அத்தியாயம் 7 வசனம் 4 பார்த்தோம்னா நமக்கு நன்றாக தெரியும். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். ஸோ என்னுடைய இந்த சரீரம் எனக்கு சொந்தமானதல்ல, அவருக்கு சொந்தமானது. இதே 1 கொரிந்தியர் 6வது அத்தியாயத்திலையும் 12-19 வசனங்களை நம்ம படித்தா பவுல் இதே காரியத்தை தான் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 6வது அத்தியாயத்தில் 12 நம்ம படித்தோம்னா அவர் எழுதுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் அதையும் இதையும் ஒழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாகுமா? அப்படி செய்யக்கூடாதே. வேசியோடு இசைந்து இருக்கிறான், அவளோட ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் புறமாக செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வேறொருவருடையது அப்படிங்கிறதுல இங்க சொல்லிடுறது என்னுடைய அந்த சரீரம் தான். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறாரு, இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிறார். எபிரேயர் 10வது அத்தியாயத்துல 5-7 வசனங்களில இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் நிருபாக்கியன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பூமியில் செய்த ஊழிய காரியங்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 10வது அத்தியாயத்துல 5-7 வசனம் வரைக்கும். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உங்களுக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார் என்றார். ஸோ அந்த நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறதோ அவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்காக எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தமாக்கினீர், இதை கொண்டு நான் அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்று வந்தார் அப்படிங்கிறது. அன்று மரியாளிடத்தில் பெற்ற சரீரத்தை மனுக்குலத்தின் பாவத்திற்கு பிரயச்சித்தமாக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சித்தார். இன்று அந்த பாவ மன்னிப்பும் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி இருளில் உள்ள இப்பிரபஞ்சத்தின் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய ஒளியை கொண்டு செல்ல ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரத்தை அவர் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இந்த சரீரத்துல நீ எனக்கு உண்மை உள்ளனாக இல்லாவிட்டால் நாளைக்கு மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு தேவதூதர்களுக்கு மேலான ஒரு சீட்டுக்குள்ள நீ எப்படி போய் உட்கார்ந்துருக்க முடியும்? உனக்கும் சொந்தமா எப்படி கொடுப்பேங்கிறார். பவுல் இதை குறித்து தான் நமக்கும் ஒரு குறிப்பாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர்ல 4வது அத்தியாயத்துல இதை குறித்து ஒரு சில காரியங்களை விளக்கி சொல்கிறார். நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்துல 6வது வசனம் படிக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த சரீரம் வெறும் மண் பாண்டம் தான், அதுக்கு உள்ளதுதான் பொக்கிஷம். அந்த இயேசு கிறிஸ்துவை எங்களுக்குள்ள பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறார். 10-11 வசனங்கள்ல கர்த்தராகிய இயேசுவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவனம் விளங்கும்படியாக உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது அப்படிங்கிறது. எபேசியர் நிறுவனத்துக்கு எழுதுகிற போது 2வது அத்தியாயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், 2:8-10 வரைக்கும். அதுல நம்ம அவர் தெளிவா சொல்கிறாரு, கிருபையினாலே விசுவாசத்துக்கு கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதுள்ள, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டபடி கிரியைகளினால் உண்டானதல்ல. நான் செஞ்ச நல்ல காரியத்தின் நிமித்தமோ நான் பரிசுத்தமா பக்தியா இருக்கிற நிமித்தமோ தேவன் என்னை ரட்சிக்கவில்லை. ஆனா ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் இயேசு கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கும். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சரி, எனக்குன்னு ஒரு திட்டம், ஒரு பிளான் வச்சிருக்காரு. இதெல்லாம் செய்யும்படியாக என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஸோ அது என்னன்னு கேட்டுட்டு அதை செய்ய வேண்டியது நம்ம அந்த நற்கிரியைகளை செய்யவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், மத்தேயு 5வது அத்தியாயத்துல 14-16 வரைக்கும் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாகத்தான் லூக்கா 16ல் அவர் கடைசியா சொல்லி முடிக்கிற போது
13ல முடிக்கிறாரு. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நீ எனக்குன்னு வந்துச்சேன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்காக நீ அதுல போக முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. ஆனா அடுத்த வசனம் தான் முக்கியமான. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரிகாசம் பண்ணினார்கள். பக்திமான்கள் தான், தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் வாழ்ந்தவங்க தான், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஓடுனவங்க தான். ஆனா செத்த கிரியைகளை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதமாக தெரிந்தது ஒழிய இந்த மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை குறித்து அவங்களுக்கு ஐடியாவும் இல்லை, அதுக்கு போறதுக்கு விருப்பமும் இல்லை. இதையே பிடித்து கொண்டே இருந்தாங்க. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பதாக பரிதிபைக்கப்படத்தக்கவர்களாக நிற்போங்கிறது. அவர் வந்தது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக அல்ல, இந்த கொஞ்ச கால ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய வாரிசு ஆகும்படியாகவும் நம்ம அழைக்க வந்தார். இதை மனதில் வைத்து கொண்டு அங்க மேல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதற்குரிய கிரியையில நான் ஈடுபட்டேன்னா நான் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறேன் என்று அர்த்தம். அப்படி இல்லைன்னா இல்லை. இல்ல முக்கியமானது கொஞ்சத்துல உண்மையா இரு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்திலே உண்மையா இருப்பாய். கொஞ்சத்துல அநீதியா இருந்தால் அநேகத்திலே அநீதியா இருப்பாய். அதனால அதிகமா அவங்க கையில கொடுக்க மாட்டாங்க. அனித்தியமான உலக பொருளிலே நீ உண்மையா இல்லைன்னா உன்னை நம்பி எப்படி மெய்யான பொருளை நான் கொடுப்பேன் மாட்டேன். வேறொருவனுடைய காரியத்திலே நீ உண்மை உள்ளவனா இராவிட்டால் உன்னை கிரயத்துக்கு கொண்டவர் உனக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையில் உண்மை இல்லாம இருந்தா உனக்குன்னு சொந்தமாக நாளைக்கு ராஜ்யத்தை ஆளும்படியாக உன் கையில எப்படி நான் பொறுப்பு கொடுப்பேன்? அது முக்கியமா இல்ல உலக பிரகாரம் இந்த ஆசீர்வாதம் முக்கியமா? இதை நீ கவனமாக வைத்துக்கொள்ள அப்படிங்கிற. அந்த அநீதியான உக்கிரானக்காரன் புத்தியாக செய்தான் என்று எஜமான் கண்டவனை மெச்சி கொண்டான். அதோட நின்றுட்டு உட்கார்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த எஜமான் அந்த உக்கிரானக்காரனை என்ன பண்ணுனாங்கிறதெல்லாம் இதை சொல்லலை. ஆனா அவன் புத்தியாக எப்படி வேலையை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு இப்பவே பண்ணிக்கிட்டானோ, பட் ஒளியில் உள்ள பிள்ளைகள் நீங்கள் இந்த புலை வாக்கை விட்டு நான் வரும்போது என்னோடு வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, அங்க வாழ்வதற்குரிய ஆயத்தத்தை நீங்க இங்க செஞ்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவருடைய வருகை நேரம் மிக நெருங்கி வந்து விட்டது. நம்ம எல்லாருக்கும் இருந்த எல்லா காரியங்களும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர் ரொம்ப சீக்கிரமா வந்துகிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி காமிக்குது. இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆயத்தமாகும். வருகையில் அவரோடு அவர் முன் நிற்பதற்கு நம் தகுதி உள்ளவர்களாக நிற்பதற்கு நம்ம ஆயத்தமாகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஒரு முக்கியமாக விரும்புகிறது. அவர் கையில் கொடுத்த பொறுப்பிலே, அவர் என் கையில் கொடுத்த பணத்திலே, என் சரீரத்திலே நான் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அவருடைய ராஜ்யத்துக்கு இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்களை நம்மகிட்ட இருக்கிற ஒளியின் மூலமாக ஒளிக்குள்ளாக அவர்களை கொண்டுட்டு வரும். இதோடு இந்த நாளுக்குரிய இந்த வேத பாடம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.